Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான, அருமையான, நல்ல ஹெல்தியான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் நம்ம காலையில எழுந்திருச்ச உடனே நமக்கு வந்து என்னடா சட்னி அரைக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கவலை இருக்கும். அதாவது இன்னைக்கு தான் நம்ம தக்காளி சட்னி அரைச்சோம், இன்னைக்கு தானே வெங்காய சட்னி அரைச்சோம், இன்னைக்கு தானே கொத்தமல்லி சட்னி அரைச்சோம், நாளைக்கு என்னடா செய்யலாம் அப்படின்ற காலையில எழுந்திரிச்சோம் என்னடா செய்யலாம்னு எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். ஆனா அந்த கவலையே இல்லாம நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போறோம், தக்காளி வச்சுட்டு நல்ல மஞ்சள் பூசணிக்காய் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு ஒரு அருமையான சட்னி வைக்கலாம். அதாவது மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம எல்லாமே அதை அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் அதில் வந்து நல்ல கால்சியம் சத்து, புரத சத்து, நார் சத்து, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், இரும்பு சத்தும் அதில் இருக்குது. அதனால் மாசமாக இருக்கவங்களும் இது நல்லா சாப்பிட்லாம். வளர்கிற பிள்ளைங்கள் கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி ஒரு பூசணிக்காயை வச்சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கண் வழியில் வந்து கூளை கட்டிக்கிட்டே இருக்குன்னுவாங்களே, அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், குழம்பா வச்சு சாப்பிட்லாம், கூட்டாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ இந்த சட்னி எப்படி செய்வோன்றதையும் பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுக்கிறேன். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்க தோல் வந்து தடியாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணோம், அதை எடுத்துகிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி கட் பண்ணும் போது வதங்கிறதும் சீக்கிரமாக ஆயிரும். சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க, நார் பகுதியெல்லாம் வேண்டாம். இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதான் பாருங்கள், 2 பீஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், இதை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக நம்ம புளி வந்து சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் 2 கீத்து இது. நான் கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணியிருக்கேன், வேணுன்னா நீங்கள் வந்து நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு குருணை பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். இந்த மஞ்சள் பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் லேசாக வதக்கினாலே உங்களுக்கு வந்து வெந்துடும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கும் போது இந்த தக்காளியில் உள்ள நீர் சத்து இந்த பூசணிக்காயும் நிற்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணலாம், 2 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பெருசு பெருசாக இருக்கு பாருங்க, இதையும் உடச்சி போட்டுடலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை ஸ்வீட் டேஸ்ட்டும் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கிறதுனால காரமும் இதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக. நல்லா இலக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு
பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு சட்னியை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மிளகாயை எடுத்து நல்லா அப்படியே உதுத்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, இதோடு சேர்த்து இப்படி கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் இருக்க எண்ணெயும் இதில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இட்லி. இது நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், என்னமோ மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அரைக்கிறீங்க, ரொம்ப இனிப்பாக இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற காரம், புளிப்பு இதெல்லாம் போடும்போது அதாவது தக்காளி சட்னி டேஸ்ட்லேயும் இருக்கும், இது ஸ்வீட் டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறதுனால நல்லா ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த சுவையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சட்னி அரைச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.